ஹாய், வாங்க ப்ரெட்டு ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ப்ரெட்டு, முட்டை, சாஸு எல்லாம் சேர்த்து ப்ரெட் ரோல். முதல்ல ப்ரெட் எடுத்துக்கணுங்க. ப்ரெட் எடுத்து சுற்றி எல்லா பக்கம் 4 பக்கம் கட் பண்ணணும்னு கிடையாது. இந்த சைடுலேயும் அந்த சைடுலையும் கட் பண்ணால் போதும். அவ்வளோதான். அதே மாதிரி அந்த சைடு நீளத்தில் கட் பண்ணி வச்சுக்கணுங்க ப்ரெட்டை. இதுமாரி நீங்கள் எத்தனை ரோல் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தமாரி ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 ரோல் வேணும்னாக்கா அதுக்கு ஒரு 4-5 ப்ரெட்டு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ரெட்டில் ஒரு 5 6 இது தான் கட் பண்ண முடியும். அது பாருங்கள், 6 இல்லை 5 அதுதான் வரும் ஒரு ப்ரெட்டில் கட் பண்ணால். அந்த மாதிரி ஒரு எத்தனை ரோல் பண்ண போகிறோமோ அத்தனை ப்ரெட்டை எடுத்து கட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ப்ரெட் ரோல் டிஃப்ரெண்ட்டானது, நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் 3 ப்ரெட் எடுத்துருக்குங்க. 3 ரோல் பண்ணலான்னு இருக்கேன். 3 ரோலுக்கு 3 ப்ரெட்டு எடுத்தால் போதும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது செஞ்சால். நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும் சூப்பராக. அவ்வளோதாங்க. 3 ப்ரெட் எடுத்து கட் பண்ணியாச்சு. பாருங்கள், 3ஆவது ப்ரெட் எடுத்து கட் பண்ண போகிறோம். வெங்காயங்க, 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த ப்ரெட்டு மேலே அப்படியே தூவுறது, நல்லா அப்படியே மழை சாரல் மாதிரி தூவி நல்லா மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் தக்காளி, லேசாக. அப்போ தான் வந்து வேகும் சீக்கிரமாக. வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கணும். அதேமாதிரி பச்சை மிளகாவும் ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கணும். அதுதான் டக்குன்னு வேகும்.
வெங்காயம் ரொம்ப நைஸாக கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அள்ளி வச்சுக்கணும். அப்படியே அள்ளி தூவுறதுக்கு தனித்தனியாக அள்ளி போடுறத பற்றி எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னா அப்படியே அள்ளி தூவலாம். எல்லாத்தையும் அழகாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க. இதுமாரி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வந்து தக்காளி பெருசாக இருந்தால் பொடியை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கண்ணாடி போல் அள்ளி வச்சுக்கலாங்க. ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது முட்டை 2 எடுத்து வச்சுருக்கோம். அதை உடச்சி நல்லா மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா நைஸாக கலக்கி வச்சுக்கலாம். வாங்க அது 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுக்கிட்டோம். இந்த ஓடு உழுகாமல் அழகாக உடச்சி எடுத்துக்கணுங்க. நாங்கள் 2 முட்டை தான் எடுத்துருக்கோம். அவங்களுக்கு நிறைய வேணும்னாக்கா நிறைய முட்டை உடச்சி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க கலருக்கு. முட்டை கீழே சிந்தாமல் கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கியாச்சுங்க. எல்லாம் ரெடி பண்ணிக்கினாச்சு. இப்போ போய் தவாவில் போய் ப்ரெட்டு ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணலாம்.
எண்ணெய் போட்டாச்சுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அப்படியே ப்ரெட்டை எடுத்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நல்லா அழகாக ஒவ்வொன்றா எடுத்து இப்படி வச்சுக்கணுங்க. ப்ரெட்டை இந்த மாதிரி தவாவில் வச்சுக்கணுங்க. அஞ்சு ப்ரெட்டு வச்சுருக்கேங்க. கட் பண்ணது 5 இது வச்சுருக்கேன். முட்டை கலக்கி வச்சு அந்த சந்தில் ஊற்றணுங்க. பாருங்க, டக்குன்னு அள்ளி ஊற்றிடணும். இல்லைன்னா ஊற்றுனது கறிக்கிடும், 2வது ஊற்றுனது வேகாது இருக்கும். சுறுசுறுப்பாக செய்யணும். இந்த மாதிரி தான் நடுவில் ஊற்றணுங்க. அந்த கேப்பில் ஊற்றணுங்க. முட்டையை உடச்சி கலக்கி வச்ச முட்டையை சூப்பராக வருங்க. ஊற்றியாச்சு. ஊற்றினோடனே என்னாகும், அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்த மாதிரி ஆகிடும். தனித்தனியாக போகாது. திருப்பி போடும்போது பாருங்கள், எல்லாமே போட்டாச்சுங்க. வேகுது முட்டை. கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். முட்டை ரொம்ப நேரம் ஆகாது. அதேமாதிரி ப்ரெட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் திருப்புறது கொஞ்சம் பார்த்து திருப்பணும். ஒரு பக்கம் ஏதாவது இன்னும் ஒரு கரண்டி மாரி எதுனா வச்சு 2 பக்கமும் கையால் பிடிச்சிக்கிட்டு திருப்பி விடணுங்க. பிச்சுக்கிட்டு போயிடுது. சூப்பர். ப்ரெட் ரோல் ரெடி ஆகிட்டுருக்குங்க. பாருங்கள், அது மேலே நம்ம டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அது காரமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் டொமேட்டோ சாஸ். பாருங்க, சூப்பராக. கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கலாங்க. தடவி விட்டுக்கணுங்க. அது மேலே நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா. சிரப்பு கொஞ்சம் ஊற்றலான்னு பார்த்தேன், சாக்லேட்டு சிரப்பு. அது ட்ரை ஆகி போச்சு, வரல. ஜாம் மாதிரி மெல்ட் ஆகலை. பரவாயில்ல. இல்லைன்னா இந்த கட் பண்ணி வச்சுக்கிறதுன்னு எடுத்து மேலாக தூவி விட்டுக்கணுங்க. சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. நல்லா தூவி விட்டு அது மேலே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு ஸ்லோவில் வச்சு வேக வைக்கணும். அந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லா ரோல் பண்ண முடியும். சூப்பராக இருக்குது பாருங்கள். மூடி வச்சுக்கலாங்க. வெந்துடுச்சு எல்லாமே. அப்படியே சுருட்டி ரோலாக எடுத்துக்கலாம். வெரி குட். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். ரோல் இப்படி தாங்க பண்ணணும். உள்ளே எல்லாமே வச்சது மசாலா ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு. அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான். பொல போகும் ப்ரெட்டுனால. முட்டையும் சாஃப்டாக இருக்குமா, பிஞ்சிக்கிட்டே போகும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பிரிஞ்சிக்கிச்சு. நம்ம சுருட்டி வச்சுக்க வேண்டியதுதான். அதுமாதிரி பிரிஞ்சிட்டாலும் ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான்.
பிரெட் ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்குள்ளே எல்லாமே மசாலா கலந்துக்கிறோமோ அந்த சாஸ் எல்லாம் அனைத்ததும். அடுத்தது ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. அடுத்த ஒரு பிரெட் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணிக்கலாம். இது சூப்பராக வந்துக்குது பாருங்கள். அது ரொம்ப சின்னதாக பண்ணிட்டேன், இது கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம பர்கர் மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் அதில் நான்வெஜ் வைப்பாங்க, இதில் வெறும் வெஜிடேரியன், அவ்வளோதான். சூப்பராக 2 ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. பிரெட் ரோல் இன்னும் 2 ரோல் வருங்க, ரெடி பண்ணணுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் ரெடி பண்ணணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், எல்லாமே ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. 4 ரோல் செஞ்சுங்க. செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரோல் பண்ணி எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக செம்மையாக இருக்குது ரோல். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க வீட்டில். சும்மா எப்போ பார்த்தாலும் ப்ரெட் ஆம்லெட்டேன்னு போட்டு கிடக்கூடாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் வீட்டில். இது எல்லாமே கலந்தது. அப்படியே ஒரு ரோல் அப்படியே எடுத்து கடித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் இதுமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பார்க்கவே மாட்டேறீங்க. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.